சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா பர்னிச்சர் கடைக்கு வராங்க. அங்கே மனோஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. மனோஜ் எங்கே அப்படின்னு சொல்லி சேல்ஸ்மேன்கிட்ட கேட்குறாங்க. மேடம், வாட்ச்மேனுக்கு வந்து சாப்பாடு அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது. வாட்ச்மேனுக்கு இவன் சாப்பாடு அங்கே போயிருக்கானா? ஏன் நீங்களாம் போக மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, என்றைக்குமே மனோஜ் சார் தான் போவார் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், எங்கடா இருக்க அப்படிங்க. ஏம்மா ஹோட்டலாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, வாட்ச்மேனுக்கு 20 அவிச்ச முட்டையும் ஒரு பொரிக்கப்பட்ட ஒரு முழு சிக்கனும் அப்புறம் வந்துட்டு மட்டன் சாப்பாடும் கறி தூக்கம் வாங்கிறதுக்காக நின்றுட்டுருக்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய், உனக்கு அசிங்கமாக தெரியலையாடா அப்படிங்கிறாங்க. அசிங்கமாக தெரியலாமா, நல்ல கடை தான் அப்படிங்கிறாங்க. டேய் லூஸு, உனக்கு கடைக்கு வாடா அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு வரமா அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வராங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, வாட்ச்மேனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சார், சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டீங்களோ அப்படிங்கிறாரு. வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் குடோனில் வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. இதை பார்த்த விஜயா, என்னடா இவன் இப்படி சாப்பிட்டுட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, பயங்கரமாக சாப்பிடுவான். நானும் இதை மாதிரி சாப்பிட்டு இதே மாதிரி ஆயிட்டான்னு சொல்லி ரோஹின்கிட்ட கேட்டேன். நீ என்ன வாட்ச்மேன் வேலைக்கா போகிற, நீ இந்த சேல்ஸ்மேன் வேலைக்கு போகிறியா? இல்லைல்ல, நீ வந்து ஓனராக தானே இருக்க, ஓனர் மாதிரி இரு, இப்படியே ஸ்மார்ட்டாக இரு போதும் அப்படின்ட்டா. எனக்கு வர தொல்லைக்கு இந்த மாதிரி அழுந்ததனமாக சரி அப்படிங்கிறாங்க. டேய், இப்படி சாப்பாடு வாங்கி கொடுத்தனா எப்படிலாம் உனக்கு லாபம் வரும்? ஒரு நாளைக்கு 1000 மேலே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போலையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நேரத்துலாம் 1500 மேலே ஆகிட்டுமா, 3 நேரம் 500 அசால்ட்டாக சாப்பிட்றான். இட்லி சாப்பிட்டாலுமே வந்து 100 இட்லி சாப்பிட்றான். அவன் வடை ஒரு 50 வடை திங்குறான். என்ன சின்னே தெரில அப்படிங்கிறாங்க. டேய், இப்படின்னா நீ ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டுக்கு. ஆனால் இவன் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைலாம் இருக்குமா, இல்லைனா வந்து எனக்கு என்னமோ ஆயிருமோ ஏதோ ஆயிருமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சேல்ஸ்மேன் 2 பேர், ரைட்டு, நம்ம ஓனரு ரொம்பவே பயந்து போய் தான் இருக்கான், இவன்கிட்ட ஏதாவது ஆட்டை போடலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டுக்கு. சரி ரைட்டு, இந்த மாதிரி பண்ண வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் உள்ள சேல்ஸ்மேன்ட்டு. அப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நம்மால் ரொம்பவே பயந்தாங்களே, நான் இதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். சாப்பிட போகும்போது நம்ம கொஞ்சம் பிரேக் இருக்கும், அந்த பிரேக்கில் நான் அதுக்குள்ளே வேலையை பார்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. டேய், இப்படிலாம் வாங்கி கொடுத்தனா ஒன்றுத்துக்கு ஆகாதுடா மனோஜ் அப்படின்னுட்டு இருக்காங்க விஜயா. வேறு நம்ம என்னம்மா செய்கிறது, ஒவ்வொருத்தனா வந்து லெட்டர் கொடுத்துட்ருக்கான் வச்சிட்ருக்கான் அப்படிங்கிட்டே யாரோ நின்ட்டா விளையாடுறாங்க. மற்றபடி அப்படி லெட்டர் கொடுத்தவங்க என்னடா நடந்துருச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து இருப்போம்னு சொன்னால் கூட நான் விட்டுருவேன், நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்கலாமா. இப்போ அம்மா போனால் பரவாயில்லையா அப்படிங்கம்மா, உங்களுக்கு வயசாகிட்டு அப்பாவுக்கும் வயசாகிட்டு முத்தை பற்றியோ ரவி பற்றியோ நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல அப்படிங்கன்னா. டேய் ரவி உன் கூட பிறந்தவன்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ரவியோ முத்தோ எனக்கு அது தெரியாதும்மா, எனக்கு ஏன் உயிர் முக்கியம் அப்படிங்கிறாங்க. டேய், அம்மா உயிர் முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுவும் முக்கியம் தான் அம்மா, எனக்கு பயத்தில் தான்மா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னமோ போடா, இந்த ஐடியாவை நீ தான் கொடுத்தாங்க, சரி நம்ம பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பார்வதி கேட்க, எங்கே அவன் பையன் கடைக்கு போய்ட்டு வரையா அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்க, அங்கே போனால் பெரிய காமெடி தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன காமெடி நடக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய குண்டனை ஒருத்தனை வேலைக்கு பிடிச்சி போட்டிருக்கான் மனோஜ். அவன் வந்து ஒரு நாளைக்கு 20 முட்டை தும்மானான், பொரிச்ச சிக்கனு 1-2 கிலோ தும்மானான், அவிச்ச முட்டை தும்மானான், சோறு தும்மானான், கறி தும்மானான். ஒரு நாளைக்கு 1500 மேலே அவனுக்கு சாப்பாட்டு செலவுக்கு மட்டும் ஆகுதான். அது போக 10,000 சம்பளமா அப்படிங்கிறாங்க. விஜயா, இப்படி வேணா சொல்லு, நான் கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து குண்டை மாதிரி இருக்கான். வார எத்தனை பேர்னாலும் வந்து வெளுன்னு பனி வெளுத்துவியா அப்படிங்கிறாங்க. அப்படி சாப்பிட்டா தான் யாருனாலும் வெளுக்கலாமே அப்படிங்கிறாங்க. அதை வேறு சொல்கிறியோ, இந்த மனோஜுக்கு அறிவே இல்லை. ரோஹிணி சொன்னான்னு சொல்லி இப்போ ஏற்பட்டவனும் எடுத்து வச்சுருக்கான். கொஞ்சம் உடம்பு இருக்கிறவன் 10-15,000 சம்பளத்துக்கு எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ செலவு இழுத்து விடுதான். இப்படின்னு தான் அவன் எப்படி சம்பாதிப்பான், எப்படி லாபத்துக்கு உண்டு பண்ணுவான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி விஜய், அதை நீ சொன்னாப்புல மனோஜ் கேட்க போகிறானா, ரோகிணிக்கும் மனோஜுக்கு என்ன சரின்னு போடுதோ அதை செய்ய போகிறாங்க. இப்போ ரோகிணி ஓம் பேரில் பார்லர் வச்சா, இப்போ டவார்னு வந்து நல்ல வருமானம் வரும்னு சொல்லிட்டு வேறு பேரை மாற்றலையா, அந்த மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றாப்புல அவங்கவுங்க இதை பூர்த்தி பண்ணுறாங்க விடு அப்படிங்கிறாங்க. வைத்தியச்சலாக இருக்குல்ல பார்வதி, நம்ம கடையில் சாப்பிடாம செலவாயிரும்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்கிறத சாப்பிடுதான், இல்லை இந்த பூக்காரி சமைக்கிறத நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா சமைக்கிறது என்ன குறைபாடு சொல்லு, அவள் ரொம்ப சூப்பராக சமைப்பாள். அவள் சாப்பாடை சாப்பிட்ட பிறகு தான் நீ ஒரு சுத்தையை பொறுத்துருக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. விஜய், அப்படி சொல்லாத, முத்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வாஞ்சானதுன்னு எனக்கு தெரியும்.
இப்போ அதோட சுத்து கூட போட்டிருக்கு. நீ வெயிட்டு பார்க்கும்போது 65 கிலோ இருக்கேன் விஜயான்னேன். இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்க? 85 கிலோவை தாண்டி இருக்க. அப்போ எல்லாமே மீனா சாப்பாடு தான். நீ என்ன சமைக்க? இல்லை மற்ற மருமகமாரி சமைக்காங்களா? இல்லை இல்லை, மீனா தானே சமைக்கா. அந்த பிள்ளைய குறை சொல்லணும்னா உனக்கு எங்கே தான் இருந்து வேகமும் வரி வருமோ தெரில. மனோஜ் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறான் ஒரு வாட்ச்மேனுக்கு. அப்படி அவனுக்கு என்ன பகை இருக்குன்னு ஒன்றும் தெரியலை. அவன் இவ்வளோ நாளாக வேலைக்கு போகாமல் இருந்தான். இப்போ தான் தனியாக தொழில் பண்ணுறான். அதுவும் என் மாமனார் கொடுத்த பணத்தை வச்சு பண்ணிகிட்ருக்கான். யார்கிட்டையும் ஏமாற்றியோ வச்சியோ அந்த பணத்தை வச்சும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது தனக்கு பாதுகாப்புக்கு ஒரு வாட்ச்மேன் வேணும்னு போட்டிருக்கான். அது இவ்வளோ செலவு பண்ணி. அதெல்லாம் நீ ஒரு குறையாக சொல்ல மாட்டேன். அந்த மீனாப்பில் சமைச்சு தரதான் ஒரு குறையாக பேசுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி, இவ்வளவுக்குள்ளே நம்ம வீட்டில் சாப்பிட்றோம். அந்த மனோஜ் வந்து வேலை பார்க்குறவனுக்கு இவ்வளோ வாங்கி கொடுக்கானாங்க தான் வயிற்றுச்சலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று செய், அந்த வாட்ச்மேனை வேண்டான்னு சொல்லிடு. அவளை சாப்பாடு நீ சாப்பிட்டுட்டு அங்கன காவலுக்கு இரு, வாரணும் வந்து நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இந்த நடன பள்ளியை நடத்துவோன்னா நாங்கள் பார்ப்போனா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த நடன பள்ளியை தான் நானே பார்த்துக்கிட்டோண்ணே அப்படிங்கிறாங்க. இதுதான் தாம் தாய் தாம் தை தாத்தைன்னா அவங்க பாட்டில் ஆட போகிறாங்க. அதுபோக நீ வந்து தீவன் பொறுப்புலேயும் விட்டு போயிடுவ, இந்த பொண்ணு ரதி பொறுப்புலையும் தான் விட்டு போயிடுவியே அப்படிங்கிறாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை வச்சுட்டோன்னே தெரியுமில்ல, காலையில் எப்போ வந்து பேசணும் பார்த்தல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சாதி கேட்டார், அந்த பையனை மட்டும் வர வேண்டாம், இந்த பொண்ணு வரட்டும், ஏன்னா இவ வந்து நடனத்தில் பெரிய ஆள் ஆகும்னு சொல்லி எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்களா, தீபனை பாடிடு அப்படிங்கிறாங்க. தீபனும் நல்ல பையனாக தான் இருக்கான். ஒன்று செய்யணும், ரதியும் தீபனையும் வேறு வேறு செட்டுக்கு வர வைக்கணும். அப்போ தான் சரியாக வரும். தீபனை கடைசியில் வர சொல்லணும், ரதியை முதல்ல வர சொல்லணும். அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும், விளக்கணும், இது தான் பார்க்கணும். இந்த நடன பள்ளியை வச்சு தான் நான் பெரிய ஆளாகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே மனோஜ் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சு என்றைக்கும் பெரிய ஆள் ஆயிரம், அது நம்பிக்கை இருக்குது. ரோஹிணியும் பெரிய பார்லர் வச்சுருக்கிறா. அது போக இன்னும் பல பிரான்ச்சு இந்த சென்னையில் பயன்படுத்துவாங்கிறா. அப்பா ஜெயிலேருந்து வந்துட்டாருன்னா அவ்வளோ கோடி பணமும் அவளுக்கு தான். என்ன அப்போ நானும் ஒரு இமேஜாக இருக்கணும். சம்மந்தியும் பெரிய தொழில் பண்ணுறாங்க, ஒன்று என் சம்மந்தி நினைக்கணும், வைக்கணும், மரியாதை கொடுக்கணும்னா கண்டிப்பாக அப்படி இருக்கணும். இப்போ சுருதியோட அம்மாவே நாம் நடனப்பள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு மரியாதை கொடுக்க தான் செய்தாங்க. என்ன சம்மந்தி, உங்கள் நடனப்பள்ளி நல்லா ஓடுதா, வைக்கா, வருமானம் வருதான்னு கேட்க தான் செய்தாங்க. எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பெருமையாக கேட்குறாங்களா இல்லை நக்கல் கேட்குறாங்களா அப்படிங்கிறாங்க. நக்கல் கேட்குறாங்க, எதுக்கும் கேட்குறாங்க, நான் வச்சுருக்கனால தானே கேட்குறாங்க. அதனால் நான் வந்து இதில் வந்து உயரத்தை பார்க்கணும், வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி வா, நம்ம நடன பள்ளிக்கு போவோன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னே பார்வதி சாப்பாடு இருந்தால் எதுவும் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் இன்றைக்கி என்ன ஸ்டெப் போடணும் அப்படின்னு சொல்லி தீவன் கேட்குறாங்க. நான் சொல்லி தந்த ஸ்டெப்பை செய்யுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போயிடுறாங்க. சாப்பிட்டோன்னே பார்வதி கொஞ்சம் தூக்கம் வருது, தூங்கட்டுமா அப்படிங்கிறாங்க. தூங்கு அப்படிங்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை நடனப்பள்ளியில் ஒரு பொண்ணோட அப்பா வராரு. வந்து நடனப்பள்ளி ஆசிரியர் எங்கே அப்படிங்கிறாங்க. உள்ளே தூங்கிட்டு இருக்கா விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க, நடனப்பள்ளிக்கு வந்து இப்போ எங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் படிக்க அனுப்பியிருக்கோம், நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, மாஸ்டர் இப்படி வந்து பகல்லே தூங்கினா எங்கள் பிள்ளைகள் எப்படி கற்றுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கற்றுக்கிடும், என் ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இது சரி வராது, நான் வேறு ஸ்கூலில் போய் என் பிள்ளையை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை கூப்பிட்டு போயிடுறாரு. என்ன விஜயா, போகிற பக்கம் பார்த்தா எல்லோரும் போயிடுவாங்க போலையா அப்படிங்கிறாங்க. என் பார்வதி, நான் தூங்குறோம்ல, தூங்காதான் முகத்த கழுவி உட்காருன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் எப்படி சொல்லி முடியும் விஜயா, நீ தான் தூக்கம் வருதுன்னா சரி தூங்குனேன், வேறு என்ன நினச்சி முடியும், நடனப்பள்ளி ஆரம்பிக்கன்னேன். சரி என் வீட்டு இடத்துக்கு வாடகை தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம், கரண்ட் பில் கூட நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். இதை தான் நான் செய்ய முடியும் ஒரு ஃப்ரெண்டாக. நீ தூங்குறது கூட நான் தூங்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது சொல்லி எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லை மனசு இருக்கா? எதையுமே செய்ய முடியாது. உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கு, நடனப்பள்ளி நடந்ததுக்கு தூங்கக்கூடாதுன்னா முகத்தை கழுவிட்டு உட்காரு. அது வந்து ஒன்று சார்ந்தது, என்ன சார்ந்தது இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சரி எல்லோரும் நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க. எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜுக்கு ஃபோன் அடிக்காங்க. டேய், அவளுக்கு இவ்வளோ சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்காது, எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கே வயிற்றுச்சலாக தாம்மா இருக்குது. இவன் என்ன கூட விதவிதமாக சாப்பிட்றானா, அவ்வளோ விதமாக சாப்பிட்லாமா, அந்த மீனை என்னத்தை சமைக்க வைக்கலாம் அதனமாக சாப்பிட்றேன் அப்படிங்கிறான். அதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக இரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது கடையில் உள்ளவங்க சேல்ஸ்மேன்ட்டு சொல்கிறாங்க, இனிமேல் போட்டு நான் கடைக்கு போய் அவனுக்கு சாப்பாடு வாங்க மாட்டேன், நாளையிலேருந்து நீங்கள் 2 பேரில் நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஆள் சொல்கிறாரு, இப்போ தான் நம்ம ஆள் நம்மகிட்ட வசமாக லாக்காக போகிறான் நம்ம ஓனர் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து வாட்ச்மேன் வந்து நல்ல பாடிகார்டு மாதிரி இருக்கான், அவனை நம்பி தான் வந்து பயம் இல்லாமல் இருக்கார். சரியா, அவனுக்கு ஏதாவது ஆகிட்டுனா நம்ம ஓனர் கண்டிப்பாக பயங்கரமாக பயப்படுவார். அவனை ஒரு 2 நாளைக்கு வரவிடாம ஆக்கிட்டான் அப்படின்னா நம்ம அவனுடைய திட்டத்தை நம்ம செயல்படுத்திடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன திட்டம் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. சின்ன எலி திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. என்னது எலி திட்டமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எலி திட்டம், அது உனக்கு பிறகு சொல்கிறேன்.
பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் கூப்பிட்றாங்க, வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டதும் போல் இருக்குது, 1/2 கிலோ மிச்சரு, 1/2 கிலோ பூந்தி, 1/2 கிலோ இனிப்புச்சவு, ஒரு 1/4 கிலோ கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு வா, 10 லட்டு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி இது வீட்டுக்கா அப்படிங்க, வீட்டுக்கு இல்லை, அது சும்மா இருக்கும்போது கல்லால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு. ஸ்டாக் எவ்வளோ இருக்குது குடோனில் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இந்த பார்சல் எங்கே வைக்கணும் அப்படிங்க, அங்கே வைங்க அப்படிங்கிறாங்க. அந்தால மிச்சர் கொஞ்சம், பூந்தி கொஞ்சம், என்னென்ன பொருள் வாங்கிறதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் அவரோட கபோர்டு கீழே அப்படி லைட்டாக கொட்டிடுறாரு. கொட்டினோடனே அது அப்படியே செதறி கிடக்குது, எறும்பு மாதிரி வருது. இந்த சூழ்நிலை அன்றைக்கி கடையை அடைச்சிட்டு மனோஜ் போயிடுறாரு. அப்போ அதில் வந்து நைட்டு எலிலாம் வந்து அதில் புழங்குற மாதிரி இருக்குது, விடிய காலமாக அதில் புழங்குது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஏதோ எலி திட்டம்னு சொன்னேன், என்ன இன்றைக்கி என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தான் பிளான் இருக்குது, இன்றைக்கி நம்ம ஓனரு நம்மளை ஒரு இடத்துக்கு போக சொல்லுவார், ஒன்றையோ எண்ணியோ, நம்ம போகும்போது அதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அதே மாதிரி கூப்பிட்றாரு, வாங்க அந்த வாட்ச்மேனு போய் சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாரு மணி. நேராக போகிறாரு. போய் வந்து தான் ஒரு பொடி வச்சுருக்காரு, அந்த பொடியை அப்படியே அந்த சாப்பாட்டில் எல்லாம் போட்டுறாரு. அந்த பொடியில் பார்க்கும்போது தெரியவே இல்லை, அது வந்து மசாலா பொடி கணக்கிலே இருக்குது. உடனே நான் சூப்பராக பண்ணிட்டேன், இன்றைக்கி பாரு, இப்போ வேடிக்கை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. சாப்பாடை கொண்டு வந்து வாட்ச்மேன்ட்ட கொடுக்குறாரு மனோஜ். அவர் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பம் தான் விடுதாரு, வயிற்றால பிடுங்குது. உடனே ரூமுக்கும் ஒட்டக்கையும் தைக்கியும் இருந்தார். இதை பார்த்தா மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரியல, வயிறு சரியில்லை, இதை சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எந்த ஹோட்டலில் வாங்கினா, ரெகுலராக நான் வாங்குற ஹோட்டல் தான் வாங்கினேன் அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்ல ஹோட்டலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக பாத்ரூம் போயிட்டு 10 வாட்டிக்கு மேலே ஆயிடுது. சார் எனக்கு இதுக்கு மேலே முடியல, இன்றைக்கி லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. லீவா? உங்களுக்கு தான் லீவு கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் தான் லீவுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சொன்னீங்க, எமர்ஜென்சி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன பாடி கேட்டீங்க, சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆட்டோ வழங்குதாங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு 500 வாங்கிட்டு ஒரு பாட்டில் போயிருந்தாரு. இப்போ இது கணக்கிலே கிடையாதா அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவனை வச்சு நான் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம்னு நினச்சா, இப்போ இவன் வேறு போகிறானே, இப்போ ஏதாவது வந்தால் பிரச்சனை, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனோஜ் பயந்துகிட்டே இருக்கார். உடனே ஓனர் முகத்தை பாரு அப்படிங்கிறாரு ஒரு சேல்ஸ்மேன். உடனே மணி என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, அவன் எவ்வளோ பயந்து போயிருக்கான் பாரு, வாட்ச்மேன் போனால் நான் பயப்படலாம். இப்போ 2 நாளைக்கு வாட்ச்மேன் வரமாட்டான், இது வயிற்றால் போகிற மருந்து தான் போட்டு அந்த சாப்பாட்டில் கொடுத்துருக்கோம். 2 நாளைக்கு இந்த பக்கத்தில் வரமாட்டான், ஆனால் 2 நாளைக்கு நம்ம மொட்டை அடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அன்றைக்கி செமையாக வியாபாரம் ஆகுது. கல்லாவில் ஒரு லாபம் மட்டுமே ஒரு 80,000 ரூபா கிடக்குது. அப்போ இதை தனியாக ஏதோ பார்சல் இது தனியாக வந்து ரப்பர் போட்டு பாயிண்ட் போட்டு வச்சுருந்தாரு, இது கம்பெனி கொடுக்க வேண்டியது, நம்மளுக்கு வந்து லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுதாங்க. ரோகிணி, இன்றைக்கி லாபம் மட்டும் ஒரு 80,000 ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ் சூப்பர் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், டீலருக்கு எடுத்து வைக்க வேண்டியதை எடுத்து வச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன், ரப்பர் பாயிண்ட் போட்டு வச்சிட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, இவங்க நேரத்து பூந்தி மிக்சரு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சிந்தி விட்டதுக்கு எலி அந்த வாடகைக்கு வந்து எலி விளாண்டுட்டு கிடக்கு. இது பார்த்தோன்னா தலைவரை அவங்க வாங்க அப்படிங்கிறாங்க. தலைவரை வாங்குவாங்களா அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு வாயில் அப்படி வந்துட்டு முதலாளி உங்கள் காலு கீழே எலியாக ஓடுது அப்படிங்க. காலு கீழே எலியாக ஓடுதா அப்படிங்கிறாங்க. நீ என்னடா சொல்கிற அப்படின்னு பக்கத்தில் அவங்க செட் பண்ணி பேசிக்கிட்டு சொல்கிறாங்க. எலி இதுக்கு ஓனர் கீழே ஓடிச்சு, எலி மட்டும் நம்ம ஓனரை கடிச்சிருந்து நம்ம ஓனருக்கு பெரிய வேதி வந்திருக்கும், நம்ம ஓனர் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஐயோ, எலியால் தான் பிரச்சனை வர பார்த்தா அதான் லெட்டர் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. தலைவரை நீங்கள் கொஞ்சம் வெளியேறுங்க, எல்லோரையும் கொஞ்சம் வெளில போக சொல்லுங்கள், அந்த எலியை வந்து வராத அளவுக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அதை போட்டால் அது வராது, வரவே வராதா, நம்ம வருமா அப்படிங்கிறாங்க. வராது, இல்லைன்னா கல்லாவை மாற்றிடுவோமா அப்படிங்கிறாங்க. சார் கரையானுக்காக வீட்டை யாராவது கொளுத்துவாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் வந்துட்டு அது என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மியாவது சீனை போடுறாங்க. போட்டு எல்லோரும் வெளில போங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டாஃபெல்லாம் வெளில போயிடுறாங்க. போனோடனே அந்த கம்பெனிக்குள்ளே பணத்தையும் இந்த லாப பணத்தையும் எடுத்து இடுப்பில் சொருவிடுறாரு. சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிட்டேன் சார், இன்னும் ஒரு 1/2 கழிச்சு 1/2 இங்கே இருக்குங்க அப்படிங்கிற 1/2 வெளியே நிற்காரு. 1/2 ஆயிடுது, கடை மூடக்கூடிய டைம் வந்துடுது. அந்த கடையை மூடிதார். முடிக்கல்லாமையும் மூடிட்டு சார் ரைட்டு பணம் இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பாட்டி ஊர்லேருந்து வந்துடுறாங்க. வந்தோடனே விஜயாட்ட கேட்குறாங்க, என்ன விஜயா, இந்த மாதம் 50,000 ரூபா வாங்கி கொடுக்கணும்னு சொன்னோம் பையன்ட்ட, வாங்கி கொடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் பணம் என்னடாச்சு அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு ஒன்றும் மறக்கலை, 50 ரூபா எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது,
நான் கடையில் கல்லால் வச்சுருக்க மாட்டி நாளைக்கு காலையில் எடுத்து கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் வாய்ச்சோடலாம் இருக்கக்கூடாது, நீ சொன்ன மாதிரி வாக்கை காப்பாற்ற மாட்டேன், விஜயா காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லி தான் நான் மனக்கெட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக நாளைக்கு காலையில் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு 50,000 எடுத்துக்கொண்டு உங்கள் அப்பாண்ட கொடுத்துருக்கணும் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. கொடுத்தா உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. மனோஜ் கொடுத்துருவாங்களடா அப்படிங்கிறம்மா. கல்லால் இன்றைக்கி லாபம் மட்டுமே 80,000 இருக்குது, அது போக அசல் 3 லட்ச ரூபா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3,80,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாடா ரொம்ப சூப்பரா அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை மனோஜுக்கு இதெல்லாம் பெரிய பணம் மேட்ரு கிடையாது, அன்னைக்கு நிலைமைக்கு அவன் கஷ்டப்பட்டுருப்பான், இன்றைக்கி நிலைமைக்கு அவன் பெரிய ஆளாக இருக்கான் அத்தை அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுறாங்க. ஏம்மா பில்டப் பண்ணதெல்லாம் விட்டுட்டு என் பையன்கிட்ட எடுத்து போன பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா பாட்டி, இப்படி தான் பெரிய பந்தாதான் பண்ணுவானே தவிர்த்து ஒன்றும் நடக்காது. மீனா நகையே எடுத்துகிட்டு போனான், 2 லட்ச ரூபா கொடுத்தான், அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபா பரட்டி தரணும்னு அந்த பார்லர் அம்மாவும் சொன்னாங்க, இந்த மனோஜும் சொன்னான். ஆனால் அந்த பணத்தை தந்த பாடு இல்லை, அப்பா பணத்தையும் தருவானாங்க நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. டே நீ 50க்கும் 100க்கும் கார் ஓட்டிக்கிட்டு இருக்க, நீனே மாடியில் வீடு கட்டிடுவேன் வச்சிருவேன் நீ சொல்லும்போது, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு மாதம் 50,000 ஒரு கொசு மாதிரி சரியா. எப்படி ஒரு இட்லி தோசை சாப்பிடும் போது ஒரு சைடில் இருக்கணும் வடை, அதை மாதிரி ஷப்ப கதை சரியா. இதில் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட ஒன்றா என்ன செய்யாது, நக்காது, அதான் உண்மை நிலை அப்படிங்கிறாங்க. சரி நான் நல்லாவே சொன்னேன் முத்து, ஒழுங்கு மரியாதையை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. இந்த சூழ்நிலை காலையில் விடியுது. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, மனோஜ் உண்மையிலே நீ கொடுத்துடலாம்ல, பாட்டி வேறு அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் கொடுக்க முடியலன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்போ நீ பரட்டி கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. இங்கே மனசுக்கு நடக்காங்க ரோஹிணி, எனக்கு இருக்க தேவைக்குன்னே நான் அவங்ககிட்ட வட்டி வாங்கிட்டு இருக்கேன், அதுபோக பார்லர் ஓனர் நான் சீனா போட்டுக்கிட்டு இருக்கேன், அங்கே நான் வேலை பார்த்துட்ருக்கேன், எங்கள் ஓனரே நீ வேலைக்கு வர பிடிக்கலன்னா வேலையை விட்டு நின்றுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் எந்த இடத்துல வேலையை தேடுறது, எப்படி ஒன்றை பில்டப் பண்ணுறதுன்னு நானே லாந்திட்டு இருக்கும்போது நீ பணம் இருந்தால் கொடுன்னு சொல்லிக்கிட்டு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீங்களே கொடுத்துருங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண விஷயமா நான் வந்து அதை செலவு பண்ணிட்டேன். என்ன பிஸ்னஸ் பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அடுத்தாப்புல ஒரு பிரான்ச் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மனோஜ் அப்படிங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் உங்கள்கிட்ட வந்து இன்ப பரிசாக சொல்லலாங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு சொல்லலான்னு பார்த்தேன் அப்படிங்க. ஓ அப்படி சொல்லலான்னு பார்த்தியோ, சரி சரி அப்படின்னு இருக்காங்க. சரி ரோஹிணி நான் ஒன்று பார்லர் விட்டு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்ட்டு பார்லர் விட்டு நேராக இங்கே வராங்க கடைக்கு வந்து எல்லா ஸ்டாஃப்பும் வந்திருக்காங்க, வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. சரி எல்லோரும் ஒரு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கல்லால் உட்கார்றாரு. இந்த சூழ்நிலையில் முத்து ஃபோன் அடிக்கிற, டே எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கே இருப்பேன் நேரத்துக்கு, என் கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. டேய் பணம் இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது, இப்போ நான் பணத்தை எடுத்து உன் அக்கௌண்ட்டில் மாற்றி விடுதேன், நீ அப்பாட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு செய் அப்படிங்கிறாங்க. அந்த கபோர்டை திறக்கிறாங்க. திறந்து பார்க்கும்போது கபோர்டில் ₹1 கூட இல்லை. இங்கே 2 சேல்ஸ்மேனுக்கு பயங்கர சந்தோஷம், ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்துட்டு பணத்தை காங்கலை அப்படின்ட்டு முடிச்சிட்ருக்காரு. டேய் ஓனர் திருதுன்னு முடிக்க ஆரம்பித்தான், கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து தான் கேட்பான், நான் வேறு நேற்று வந்து எலியை வந்து விரட்டி விட்டுறதுன்னு சொல்லிட்டு சீனை போட்டால் கண்டிப்பாக என்ன வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி டேய் நீ நேற்று எலியை விரட்ட வந்துடல அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து பணத்தை பார்த்தியா அப்படிங்கிற. நான் ஏன் சார் பார்க்க போகிறேன், கல்லாச்சாவி மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை எலின்னு சொல்லும்போது அதை தான் இருந்துச்சு, கடைசியாக தான் நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார் சாவி உங்ககிட்ட இருக்குது, என்ன அவன் பணம் உங்கள்கிட்ட தான் இருக்கணும், சம்பளம் எங்களை சொல்லி என்ன போகுது அப்படிங்கிறாங்க. எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்துக்கிறாங்க. சரிட்டு சார் நாங்கள் வேலை பார்க்க தான் வந்திருக்கோம், திருடத்துக்கு வரல, சாவியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, நேற்று வந்து நீங்கள் அடைச்சி எட்டு போயிருக்கீங்க, இப்போ காலைல வந்து திறந்து வைக்கிங்க, பணம் இல்லைங்க, பணம் வந்து எங்கே வைக்கணும் அது வரைக்கும் உங்களுக்கு தான் தெரியும், அது போக சிசிடிவி இருந்தால் பாருங்கள் அப்படிங்க. அதான் நம்மகிட்ட சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட் ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சேல்ஸ்மேன் நினைக்கிறாரு. உடனே பணம் இல்லாமல் முடிச்சுக்கிட்டு கிடக்காரு. இப்படி இருக்கும்போது பாட்டி மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க, எடுக்கலை. விஜயா ஃபோன் அடிக்கிறாங்க, எடுக்கலை. உடனே மனோஜ்கிட்ட என்னம்மா ஆச்சுன்னு கேளுமா ரோஹிணி, அத்தை வந்து பணத்தை கொடுக்க சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில், மனோஜ் ஃபோன் எடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி லைனுக்கு வராங்க. மனோஜ் என்னாச்சு, 50,000 கொண்டு கொடுக்க சொன்னாங்கல்ல, கொடுத்தா ஓரி முடிஞ்சுது, முதல்ல பணம் தான் இருக்கலாம் மனோஜ் கொண்டு கொடுங்க, நம்மளுக்கு 30,000 லாபம் போதும், 50,000 அவங்க கொடுத்து முடிச்சு விடுங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அதான் பார்த்துட்ருக்கேன். அதை தான் பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி இந்த மாதிரி நான் நம்ம கல்லால் தான் பணத்தை வச்சுட்டு போனேன், இப்போ வந்து திறந்து பார்க்குறேன் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ நைட்டு பூட்டு உடைச்சிருந்துச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி இப்போ நம்ம நேற்று வாட்ச்மேன் இருந்தான், திடீர்னு வயிறு வலிக்குன்னா வீட்டை பார்த்து போயிட்டான்,
அப்போ வந்து எலியாக ஓடிட்டு இருந்துச்சு. எலியை பற்றி விட்டுட்டு நான் கடையை அடைச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன், இப்போ வந்து திறந்துருக்கேன், இப்போ காங்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் கல்லாச்சாவி யார்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் இருக்குன்னு அதை எப்படி அடுத்தாட்ட கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பணம் எங்கே தான் போச்சு, இல்லை நீங்கள் பொய் தான் சொல்லுதீங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஓன்ட்ட நியாயம் பொய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அதிக வியாபாரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மீனா நகையை விற்று கொண்டு அந்த பணத்தை கொண்டு கொடுத்தீங்க, அதே மாதிரி வேறு ஏதாவது நாடகம் போடுதீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, நான் நாடகம் போடணும்னு அவசியம் இல்லை, பணம் தொலைஞ்சி போச்சு, இப்போ என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்டாஃப்லாம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டால் சாவி உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு, நாங்கள் வேலை செய்ய தானே வந்திருக்கோம், திருடதுக்கு வந்திருக்கோம், இவ்வளோ நாள் நாங்கள் திருடலை, இப்போ திருட போகிறோமான்னு கேட்குறாங்க. இப்படி நான் சொன்னோம்னா ஸ்டாஃப் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நீ தான் விழிப்புணர்வாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு எலிக்கு பயந்து போனேன், காங்கலா வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியே, அப்போ அந்த பையன் க்ளீன் பண்ண நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்க. அவன்கிட்ட கேட்டேன், ரோகிணி சாவி உங்கள்கிட்ட தானே முதலாளி இருந்துச்சு, நான் வந்து எலியை தானே க்ளீன் பண்ணேன், நீங்கள் என்னையை கையில் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆதாரமாக நம்ம எப்படி பேசுகிறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி கரண்ட் பில் அதிகமாகமான்னு சொல்லி ஆஃப் பண்ணி போட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அது ரிப்பேர் ஆகலை, ஆஃப் பண்ணி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. உனக்குலாம் வெக்கமாக இல்லை, இப்படி பணத்தையும் கொடுத்துட்டு பணத்தையும் காணாமல் போயிருக்கு, சிசிடிவி கேமராவும் இல்லை, இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னா இவ்வளோ பெரிய கடையை வச்சுருக்க, ஏதாவது இன்சிடென்ட்னா தான் என்ன செய்வே, நீ சிசிடிவி கேமரா வந்து ஒர்க்கில் இருக்கணும்ல அப்படின்னு கேட்பாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி கேட்பாங்க, இப்போ என்ன செய்கிறது, என்ன செய்கிறதா, இப்போ பாட்டிக்கு எப்படி 50,000 கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதான் தெரில ரோகிணி, எப்படியாவது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கிடையாது மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, உன் ஃப்ரெண்டுக்கு எத்தனை வாட்டியும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்காக ஒரு 50,000 ரெடி பண்ணி தர மாட்டியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே கல்லால் பார்க்குறாங்க, ஒரு 55,000 கிடக்கு. ஆகா, இதில் 55,000 கிடக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் பார்லர் கல்லால் தான் ஒரு பணம் கிடக்கு, நீ கேட்குற பணம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ வந்து அதுக்கு தானே ஓனரு, நீ எடுத்துகிட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆகா, நம்ம வேறு லூஸ் ஸ்டாக் விட்டவன், நம்ம ஓனர் இந்த மாதிரி அவன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ் நான் எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் எடுத்துகிட்டு போடுறாங்க. போகும்போது தினேஷ் வந்துடுறாரு. என்ன மேடம், நான் உங்கள்கிட்ட பணம் பரட்ட சொன்னால் அவங்க பாட்டில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, பணம் எப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப திருதுன்னு முடிக்க, என்ன திருதுன்னு முடிக்க, மறுபடியும் சிட்டிக்கிட்ட போய் சொல்லி நீ ஏதாவது பண்ணலான்னு நினச்சியா, அவன் ஒரு அக்யூஸ், அவனுக்கே தெரிஞ்ச போலீஸ் இருக்கும்போது நான் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தேன், எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காதா, நானே செட் பண்ணிட்டேன், அதுபோக வந்து எனக்கு எழுத பிடிக்க தெரியும், சிட்டி பண்ணது நம்பர் 2 பிஸ்னஸ்லாம் வந்து எனக்கு அவ்வளோத்தையும் நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அடுத்த ஷிஃப்ட்டே அவன்கிட்ட தான் பணம் வாங்க போகிறேன், நீ அவன்கிட்ட சொல்லி என்னைய மாதிரி கேட்டலான்னு பார்க்கியோ, அது நடக்கவே நடக்காது, என்ன இப்போ பணம் எனக்கு 50 ரூபா ஆச்சுண்டா அப்படிங்கிறாங்க. பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. முதல்ல உன் பர்ஸை காமி அப்படிங்க, இல்லை அப்படிங்கிறாங்க. செக் பண்ணுறாங்க, அதில் 50,000 இருக்குது. ஓ, பணத்தை வச்சுக்கிட்டே தான் ஏமாற்றிட்டுருக்க, பணத்தை கொண்டா அப்படிங்க, இல்லை இது என் புருஷன்ட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ 50 ரூபா வேணும், 30 லட்ச ரூபா கேட்டிருக்கேன், சீக்கிரம் தந்தாலும் செட்டில்மெண்ட் முடிஞ்சது இல்லை, நீ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு 50 ரூபா தர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபா வாங்கிட்டு போயிடுறாரு. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல. அந்த சூழ்நிலை மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் இந்த மாதிரி நான் வந்து பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன், திடீர்னு வீட்டுக்குள்ளே வரையில் சம்மந்தமில்லாத ஒரு ஆள் வந்து பிடிங்கிட்டு போயிட்டார் அப்படிங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, என்ன ரோகிணி சொல்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இங்கே என்னன்னா எவனோ வந்து கல்லால் பணம் எடுத்து போகிறான், அங்கே என்னன்னா யாரோ பிடிங்கிட்டு போகிறாங்க, அப்போ ஏதோ நடக்கிற ரோகிணி, அந்த எழுத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்குது, வா நம்ம நேராக ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் வேண்டாம்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க, நான் பார்லர் வச்சுருக்கேன், நானும் சொல்லி தான் பண்ணுதேன், ஆனால் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அவ்வளோ வருமானம் வந்திருக்கு நான் யார்ட்டையுமே சொன்னது கிடையாது, நான் இப்போ இவ்வளோ வருமானம் வருதுன்னு சொன்னோம்னா நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ஏடுலேருந்து கணக்கு வழக்குலேருந்து எல்லாம் மாட்டிக்கிடும், அதனால தான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியோ, இப்போ நானும் ஒன்றுமே செய்ய முடியாது போலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி மனோஜ், இப்போ உங்கள் அப்பா கொடுக்க நீ பணத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரில ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி நடந்தது அம்மாட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க மனோஜ். என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் அப்பாவுக்கு பணம் கொடுக்குறதுக்காக கல்லால் வச்சுருந்தேன், இப்போ பணத்தை காங்கலாமா அப்படிங்கிறாங்க. எவ்வளோடா காங்கலா அப்படிங்கிறாங்க. 3,80,000 காங்கலாமா, 3 லட்ச ரூபா கம்பெனி கொடுக்க வேண்டிய பணம் வச்சுருந்தேன், 80,000 நம்ம வீட்டுக்குள்ளே போனால் 3,80,000 காணலாமா அப்படிங்கிறாங்க. ஏய் லூசாடா நீ அப்படி இப்படின்னு இருக்காங்க. உண்மையிலே காணலாமா அப்படிங்கிறாங்க. காணலையா, அவங்க அப்பாவுக்கு கொடுக்கூடாது நாடகம் எதுவும் போடுதியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது ரோகிணிக்கு வேணா தெரியும், அவட்ட கேளுமா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சேர்த்து தான் போடுறீங்கன்னு நினைக்கேன். டேய் அவருக்கு 50,000 நீ கொடுக்கலன்னா நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது, ரொம்ப சங்கடப்பட்டு போயிடும். உங்கள் பாட்டி பற்றி அவனுக்கு தெரியுமாடா, அது சவுண்டு பார்ட்டி, என்னால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, உன் மொழி தான் நீ சப்போர்ட் பண்ணுவான், நீ பணத்தை கொடுன்னு கேட்கணும், என்னடா செய்ய முடியும், இல்லை இந்த நகை இடம் வச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு என்னடா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும்ல, நீங்களும் உன் பொண்டாட்டி ஏமாற்றிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க.
ஏம்மா முத்து மீனா தான் இப்படி பேசியிருப்பாங்க, இப்போ நீங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரில மனோஜ், தயவுசெய்து நீ பணத்தோடு வா அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து எல்லா ஸ்டாஃப்ட்டையும் கேட்குறாங்க, பணத்தை யாரும் எடுத்தீங்களா வச்சிங்களான்னு சொல்லிட்டு. உடனே ஸ்டாஃபெல்லாம் சொல்கிறாங்க, சார் சும்மா கடன் சந்தேகப்படுது, நாங்கள் வேலையை விட்டு நின்றோம் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களை சந்தேகப்படல, வேலையை விட்டு நின்றாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி என்னங்க செய்ய போகிறோம் இதுக்கு அப்படிங்க, ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்லர் ஓனர் வந்துடுறாங்க. வந்து ஏம்மா கல்லால் எவ்வளோ இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. மேடம் இல்லை 2000 இருக்கா, அது கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு மேலே இருக்கணுமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் இருந்துச்சு, உண்மைதான். அதை வந்து ரோஹிணி மேடம் இங்கேயே 8 போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ பேங்கில் கூட 8 போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. பார்லருக்கு வந்து நீ இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் பேங்க் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி எவ்வளோ கொண்டு போயிருக்க அப்படிங்கிறாங்க. மேடம் இன்னைக்குள்ளே வசூல் நேற்றுள்ள வசூல் கொண்டு போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 50 ரூபாய்கிட்ட கொண்டு போயிருக்கேன், உடனே அக்கௌண்ட்டில் போட்டு விடு அப்படிங்கிறாங்க. சரி மேடம் சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அக்கா நம்ம வேறு சரி மேடம் சொல்லிட்டு, இந்த 50,000 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. என்ன யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் பார்லர் ஓனர். உங்கள் பார்லர் ஓனரா? உங்கள் பார்லர் ஓனர் எங்கள் அம்மா தானே? அம்மா தான் பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. ஓ எங்கள் அம்மா தான் பேசுனாங்களா? சரி அப்படின்ட்டு இருக்காங்க. சரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் பணத்தை கொண்டு சொல்கிறாங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியல மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பேசாமல் அந்த நகையை அடை வச்சுருவோம் தாலிக்குடி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, ஆசாசியாக பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாரு இப்போ 50 ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நமக்கு பெரிய பிரச்சனையாயிரும். ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு அடை வைப்போம், அடை வச்சு 4 மாதத்துக்கு கணக்கு கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம்னா அவங்க 4 மாதம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது இதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு பாருங்கள், எதையுமே நீங்கள் சரி பண்ண முடியாது, எல்லா வகையிலையும் சோம்பேறியாக இருக்கீங்க. உங்கள் பாதுகாப்புக்கு ஒரு வாட்ச்மேன் வச்சிங்க, அவனுக்கு சாப்பாட்டில் என்னமோ விழுந்து கிடந்துட்டு நினைக்க, அவன் சாப்பிட்டு 2 நாளாக வயிற்றெல்லாம் போதுங்க. இப்போ அவன் வந்து 30 நாள் ஆகிட்டு எனக்கு சம்பளம் தாங்கம்மா. இப்போ வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சந்தேகப்படுதுன்னா எங்களுக்கு திரும்ப சம்பளம் லேபர் போட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன செய்ய போகிறீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல ரோகிணி, அதான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பயங்கரமாக கோபமாக அண்ணாமலை, விஜயா, முத்து, மீனா எல்லோரும் இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி கேட்குறாங்க, என்னடா பணத்தை கொண்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. அது சொன்னதாக தான் பாட்டி பேசணும் உங்கள்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பாக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து 27 லட்ச ரூபாயும் கொடுக்கணுமா, எனக்குன்னு அதில் ஒரு ஷேர் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. டேய் இந்த வீட்டில் அதிகமாக படித்ததும் செலவு பண்ணது உனக்கு ஒருத்தனுக்கு தான், அதனால் வந்து அந்த ஷேர்லாம் தர முடியாது. நீ மீனாவை கட்டினா வந்து அந்த தகவல் உனக்குன்னு சொல்லி என் பையன் சொன்னான். நீ மீனாவை கட்டலை, அப்போ நீ தகுதியை இழந்துட்ட. அப்போ அந்த இருக்க பணத்தை நீ மாதம் அண்ணாமலை பேரில் நீ நினச்சிடணும். இப்போ அக்கௌண்ட்டில் போடணும், இல்லை கையில் கொடுக்கணும். ரெண்டும் செய்ய மாட்டேங்க. நீ செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து கிராமத்துலேருந்து வரேன். அவங்க அம்மையும் செய்ய மாட்டான் அப்படின்றப்போ, பாட்டி நான் மன்னிச்சிருங்க, இப்போ என்கிட்ட பைசா இல்லை, அக்கௌண்ட்டில் தான் இருந்துச்சு, அதை எடுத்து என் கபோர்டில் வச்சுருந்தேன் எங்கள் ஆஃபீஸில், அதை இப்போ காணலை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சூப்பர் நடிப்பு சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. டேய் உண்மையில் தான்டா, நான் ஏன்டா நடிக்க போகிறேன், நீனும் முன்னாடி தான் சிறந்த தம்பதி போட்டியில் நடித்து பரிசு வாங்கினீங்க, எனக்குலாம் அப்படி அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, உனக்கு அவசியம் கிடையாதா, சிறந்த தம்பதி போட்டியில் அவங்களாம் நடித்தாங்க, நீங்கள் தான் நடிச்சிங்க, அங்கே அசிங்கப்பட்டு தான் நினைவு இல்லையா மனோஜ், ஒழுங்கு மரியாதை அப்பா பணத்தை கொடு அப்படிங்கிறாங்க. டே கொடுன்னா எங்கேருந்தா கொடுப்பேன், இல்லை பணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. பணம் எங்கே இருக்கா, அப்பா பணம் 27 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓட தெரியுது, அதுபோக அவங்க அண்ணி அப்பா பணம் கொடுத்தாருன்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்க தெரியுது, அப்பா பணத்தை மட்டும் கொடுக்க தெரியாதோ அப்படிங்கிறாங்க. டே உங்களுக்கு பணம் எனக்கும் அப்பா தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே மனோஜ் இவ்வளோ சுயநலமாக இருக்காத, உன்னை மொத்தமாக கேட்கல, ஆமாம் மாதம் 50 ரூபா கொடு, அப்படியாவது உனக்கு பொறுப்பு வருமானங்கிறது தான் கேட்டாங்க, ஆனால் நீ வந்து சும்மையாவது திருட்டு போயிட்டு அப்படி இப்படிங்கிற அப்படிங்கிறாங்கப்பா. நான் போய் சொல்கிறதுக்கு என்னப்பா உங்களை மாதிரி அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்பாவை சொன்னேன் அப்படின்னு சொல்லி முத்து வெளுவென்னு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையாக அந்த தொழிலை நடத்த தெரியல, அதில் லாபம் சம்பாதிக்க புரியல. ஏற்கனவே 30 வருஷத்துக்கு ஒரு ஆள் வச்சுருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம இன்னொரு முகவரி கொடுக்க தேவையும் இல்லை. இவ்வளோ நாள் இதில் பர்னிச்சர் கடை இருக்குது, நிறைய கஸ்டமர் வந்திருப்பாங்க. நீ வந்து தொழிலை வந்து ரொம்ப சின்சியராகவும் நேர்மையாக பண்ணியிருந்தேன்னா என்றைக்கோ பெரிய ஆளாக இருப்பேன். ஆனால் அங்கேயும் இதே மாதிரி சோம்பேறியாக இருந்துக்கிட்டு வெட்டி போய் நான் பேசியிருப்பேன், எல்லாம் போச்சு. அதுபோக அந்த கல்லால் ஓன் சாவி இருக்கும், அதில் யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க. டேய் சம்மந்தப்பட்ட அன்றைக்கி வந்து எலி ஒரு பிரச்சனை வந்துச்சு, எலி கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தள்ளி போனேன், அன்றைக்கி தான் யாரும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் உனக்கு பெரிய பாடி கட்டு வச்சுருக்கா அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நீ யாரும் நெருங்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு வேறு வயிற்றால போயிட்டு உடம்பு சரியில்லை, அதனால் அவன் வரல, இல்லைனா இது பெருக்கே போயிருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா இவன் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் சரி வராது, என்னப்பா 27 லட்ச ரூபா தருது வரைக்கும் அவன் வந்து கடை நடத்துவானா, நீ நடத்துப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நாப்பிட நடத்துது அப்படிங்கிறாங்க. எப்பா 27 லட்ச ரூபாய்க்கு அவன் சரக்கு உள்ள வச்சுருப்பானான்னு கேட்டால் இருக்காது, ஆனால் இருக்குது கடையை நடத்துப்பா, லாபத்தை எடு,
என்றைக்கு அவன் பணத்தை உனக்கு மீதி தரானப்போ அன்னைக்கு நீ கடையை விடுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணா விஜயா சொல்கிறாங்க, எங்கள் அது எப்படிங்க சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இதுதான் சரியாக வரும் முத்து. இந்த கடையை வந்து அண்ணாமலை நடத்தட்டும், ஏன்னா பொது பங்கில் இருக்கட்டும். அவன் அண்ணாமலை கொடுக்க வேண்டிய பணத்தை அது லாபத்தில் எடுத்துக்கிடட்டும். அது எடுத்த உடனே முனைச்சி இந்த கடையை கொடுத்துருவான் அண்ணாமலை அப்படிங்கிறாங்கப்பா. இப்படி பண்ணிங்கன்னா வாழ்வாதாரமே பாதிக்கும்பா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்லுதாங்க, என் பையன் வாழ்வாதாரம் பாதிக்கலையா? இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டு என் பையன் வந்து பென்ஷன் நம்பி வாழலையா என்ன? அதனால் வந்து நீ பணத்தை கொடுக்குறது வரை அந்த கடை ஓனர் என் பையன் அண்ணாமலை தான் இருப்பான். ஏன்னா அதில் வர லாபத்தை அண்ணாமலை எடுத்துப்பான், நீ தர வேண்டிய பணத்துக்கு பதிலாக. அசல் வந்து உன்னுடையது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, அத்தை இப்போ என்னத்தை இப்படி சொல்கிறாங்க பாட்டி, இதெல்லாம் ரொம்ப தப்பு பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னதுமா தப்பு? என் பையன் பணத்தை தூக்கிட்டு ஓடுவான், அதை கொண்டு ஒரு புல்லட்டை கொடுத்து ஏமாந்துட்டோம்மா. ஸ்டேஷனில் போய் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டான், உங்கள் அப்பா கொடுத்தாருன்னு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான். இப்படி இருக்கும்போது மாதம் 50 ரூபா கொடுனா அதையும் கொடுக்க மாட்டான், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். இப்படி இருக்க கொண்டு போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? பணம் தருது வரைக்கும் அந்த கடையோட ஓனர் என் பையன் தான் சொல்ல முடியும். அப்படியாவது இவன் கெடு பணங்கிறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மாதம் கொடுத்துட்றேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. அம்மாங்க பாரு, நான் மனோஜ்ட்டு தான் கேட்க முடியும் அவன் தர வேண்டிய பணத்துக்கு. நீ தர வேண்டியதுன்னா அவன்கிட்ட கேட்கலாம், சரியா? இது அவன் தர வேண்டிய பணம், அவன்கிட்ட தான் நான் சொல்கிறேன். பணம் கொடுத்துட்ட அப்படின்னா நீ கல்லாவில் நீனே இருந்துக்க, கொடுக்கணுன்னா இப்படி தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் இப்படி சொல்ல ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் வந்து எவ்வளவோ உனக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, இது பண்ணலை. முத்து பெரிய கோபக்காரன் தான், 27 லட்ச ரூபா எப்போ தருவான்னு சொல்லிட்டு 4 கிலோ கொடுத்தாங்கன்னா அவன் புருஷன் கரெக்டாக கொடுத்துருப்பான். அவன் மீனாக வந்ததுலேருந்தே ரொம்பவே மாறி நல்லவனாக மாறிட்டான். இப்போ வந்து யார் மேலேயும் கை வச்சா கூட தப்பு அப்படின்னு உபதேசம் பண்ணது இடத்துக்கு அவன் வந்துட்டான், புரியுதா? அதனால தான் அப்படி இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக பணம் அணைச்சிடணும், கொடுக்கணும், இல்லைன்னா கடையை நாம நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏப்பா நீங்களே கடையை நடத்துங்க, நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன முடிஞ்சு ஃபுல்லாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ நேரமும் சரியில்லை, அதான் ஜோசிக்காரன்னு சொல்கிறான், ஒரு லெட்டர்காரன்னு சொல்லுதானே, கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கிருன்னு சொல்லிட்டு தான் அவன் அப்பாட்ட கடையை கொடுத்துட்டு நான் வந்து ஓரமாக இருக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிட்றாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. தொழில் உங்கள் அப்பாட்ட கொடுத்தீங்கன்னா வாரிசு நிலைமையில முத்துக்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார், உங்கள் அப்பாவுக்கு முத்தை தான் பிடிக்கும், கடைசியில் உனக்கு உன் கடையை உனக்கு கிடைக்காம போயிடும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், ரவி தான் வந்து பிழைக்க தெரியாமல் உட்காந்துருக்கேன், நானும் அப்படி இருக்கக்கூடாது, யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு தர வேண்டியது நான் பொறுப்பு, கடை ஏண்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் நீ சொல்லுறது நாங்கள் என்னடா கேட்குறது, சாவி முதல்ல கொடு அப்படின்னு. கொடுக்க முடியாது அப்படிங்க. அந்த ஆழம் முத்து வந்து வெறும் இழுக்காரு, சாவியை தூக்கி கொடுக்காரு. இன்னிலேருந்து கடை ஓனர் அப்பா, என்ன அப்பாவுக்கு வர வேண்டிய 27 லட்ச ரூபாயை அப்பா வசூல் பண்ணிவிட்டு இந்த கடையை அவன்கிட்ட தருவார், அப்படின்னு வச்சுக்கோ, இல்லை நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. 27 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு வருஷக்கணக்கில் ஆகும்டா அப்படிங்கிறாங்க. வருஷக்கணக்கில் ஆகும்டா, வருஷக்கணக்கில் நீ சும்மா வெட்டி ஓனரா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா பணம் தருவாங்க, அதில் ஆரம்பிப்பாங்க, அதில் இருந்து உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பணம் எடுத்து கொடுப்பீங்களா? அம்மா இதான் நியாயமா அப்படிங்கிறாங்க. ரோகிணிகிட்ட முத்து சொல்கிறார், எது நியாயம் நான் நியாயம்னு சொல்லிட்டு இருக்கேன். உன் புருஷன் 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு பொண்ணை போட்டு ஓடனா, அந்த பொண்ணு பெரிய தில்லாலங்கடி, இந்த தில்லாலங்கடிக்கு ஆப்போசிருக்கா, இல்லை அப்படின்னு சொன்னால் இவன் இதுக்கு மேலே ஓவராக தான் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்பா அந்த கடையை நானே நடத்துகிறேன்ப்பா, அவங்களுக்கு லாபத்தில் எப்படி மாதம் 50 ரூபா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், உனக்கு பணம் தரதுக்கு வந்து நான் 3 மாதம் டைம் கொடுத்தேன், ஆனால் நீ 3 மாதத்துலேயும் தரலை, அந்த 50 ரூபா கொடுக்கறதுக்கும். சரி, அதை அப்படி நகர்த்தி தான் கொண்டு போனேன், தவிர்த்து வேறு ஒன்றும் இது பண்ணதில்லை. பொதுவாக இருக்கிறது நல்லது தான், பொதுவாக இருந்தால் தான் 4 பிள்ளைக்கு செய்ய முடியும். எப்போ நீ வந்து 50 ரூபா கொடுக்கியோ மாதம் ரெகுலராக ஒரு 3 மாதம் கொடுக்கியோ அந்த கடையை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நான் எப்படியா ரெடி பண்ணிடுறேன்ப்பா, நீங்கள் தயவுசெய்து கடைக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படி அப்படிங்கிறாங்க. நம்மளை ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே முத்து போய் சொல்கிறாங்க, எப்பா நீ வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதப்பா, இவன்லாம் 5 காசு வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, அவன் வாயை பற்றிட்டு இருக்கான், அப்பா என்ன சொல்கிறார் அதை கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், எனக்கும் வீட்டில் இருக்க போர் அடிச்சு போய் தான் பார்க்கில் போய் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். ஏன்னா எனக்கே ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி சிம்பிளாக ஒரு பெட்டி கடையாக வைக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ நீ பணம் தரல, வைக்கல, ஓவராக பண்ணுற அப்படின்னு சொன்னால் உன் ஃபர்னிச்சர் கடையை நடத்தினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிரும் அப்படிங்கிறப்பா. அப்படிலாம் பண்ணிட வேண்டாம்ப்பா, நானே பணம் ரெடி பண்ணிடுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், சீக்கிரம் பணம் ரெடி பண்ணால் கடை உனக்கு, இல்லைன்னா கடை பொது குடும்பத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், கடையை மட்டும் பொதுவுக்கு போய்ட்டு நம்ம எதிர்காலம் ரொம்ப சிரமமாக போயிடணும் அப்படின்னு புதுசுன்னு சொல்கிறாங்க. சரி ஒன்று அப்படி போகாத, நான் பார்த்துக்குறேன், நான் போய் சந்தோஷப்பட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. அவன் 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுப்பான், இப்போ 50,000 ரூபா வாங்கி அப்பாட்ட கொடுத்துருவான் அப்படிங்கிறாங்க. சரி நீ போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே நல்ல சந்தோஷம் தூங்கிட்டு இருக்காரு. சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. டவர்னு பயந்துடுறாங்க. நீ என்னப்பா இவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க.
இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் மாதம் மாதம் 50 ரூபா கொடுக்கணும். எங்கள் அப்பா பணம் 27 லட்ச ரூபா தூக்கிட்டு தான் வந்து ஜீவான்னு ஒரு புள்ள கூட நான் ஓடி போனேன். அந்த புள்ள வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மாதம் மாதம் 50 ரூபா கொடுன்னு என் பாட்டி பேசியிருக்காங்க. அதை என்னால் கொடுக்க முடியல. இப்போ எனக்கு 50,000 ரூபா வட்டிக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே சிரிக்கிறாரு சந்தோஷ். ஏன் சந்தோஷ் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு பூரா கடன் வாங்கி வச்சுருக்கேன், அது போக யார்கிட்டையும் நீ உண்மையாக இல்லை, இதே மாதிரி என்கிட்ட மட்டும் 50,000 வாங்கிட்டு என்ன உண்மையாக இருக்க போகிற இல்லை. ரோகிணியுமே பல நெரிசல் இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும்னா ரோகிணியாலையும் தர முடியாது. அதனால் வேறு வாய்ப்பே இல்லை. நீ போய்ட்டு வா மனோஜ், நீ வேறு எங்கேயாவது பணத்தை கேளு அப்படிங்கிறாங்க. சொந்த நண்பனாக இருந்து நீ கூட எனக்கு பணம் தர மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சந்தோஷ் ரொம்பவே வெறுப்பாக பேசுகிறாரு. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.